அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க. புரட்சித் தலைவரோட மறு உருவம் வேணால் இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணால் சொல்லலாம். அவர் கூட முன்ன பின்ன அவரை மாதிரி கூட காஸ்டியூம் போட்டிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவரோட இடத்த நான்லாம் துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது. அப்புறம் முனிஷ்காந்த் சார், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டனி சார், ஆண்டனி தாஸ் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பேசுகிறது கூட அது ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார், உங்களுக்கும் நன்றி. வந்திருக்காரா? உங்களுக்கும் நன்றி. அப்புறம் கோப்ரா தம்பி, என்னை விட்டுட்டு எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துருக்க. உன்னை பற்றி நிறையா எழுதுனான்னு தான் பேரை அழிச்சிட்டேன். நீ அடுத்து என்ன கிஃப்ட்டு தெரியும், நான் அப்போ தான் பேசுவேன். சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன்.